குட்டிச்சி பேர் அக்கா பொண்ணுங்களே இப்படி தான் கைஸ் புரிய இவளுக்கு நினைப்பு கிருத்தியே ரெடியா நம்மளும் அந்த மாதிரி 8 பொட்டி எடுத்து அமெரிக்கா கிளம்புவோமா குடிச்சிக்கிறதுல ஹலோ கைஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் யூஎஸ்லேருந்து இந்தியா வந்திருந்தா. ஷீ இஸ் கோயிங் பேக் நோ. வெரி வெரி ஹார்ட் மோமெண்ட். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நான் நிலால் தன்வியை வந்து எனக்கு இவ்வளோ பிடிக்கும்னு. இன்றைக்கி அவங்க கிளம்ப போகிறாங்கன்னு நினச்சாலே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்குது. பிகாஸ் 4 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. வி ஹேட் அ வெரி குட் டைம். அவங்க கூட போன கொடைக்கானல் சீரீஸை இன்னும் நான் ரிலீஸ் பண்ணல, பட் கூடிய சீக்கிரத்திலே வரும். ஸ்டே டியூன். சூப்பரான ஒரு சீரீஸு. பட் அவங்க கிளம்ப போகிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து மனசே ரொம்ப பாரமாக இருக்குது. 4 மாதம் வந்து வித் அக்கா பொண்ணுங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் ஒரு சூப்பராக போச்சு. இப்படி போச்சுன்னே தெரில. அதே மாதிரி எங்கள் அண்ணன் வந்தப்பையும் ஐ வாஸ் ஸோ பேட். அந்த 2 மாதம் வந்து அவங்க கூட நல்லா சுற்றிட்டு அவங்க போகிறப்ப ரொம்ப யாழ்னு மிஸ் பண்ணோம். ஸோ இவங்களையும் மிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி அவங்க கிளம்புறாங்க. நிலா தன்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச். மக்களே, அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் அக்கா பொண்ணுங்களோ உங்கள் அண்ணன் பொண்ணுங்களோ உங்கள் அண்ணன் பசங்களோட அக்கா பசங்களோ பிடிக்கும்னா மறக்காமல் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க. இட் மீன்ஸ் அ லாட். அது வந்து எல்லா மாமாக்களுக்கு மட்டும் தான் தெரியும். மாமாட்ட வாடா செல்ல குட்டி, மாமாட்ட வாடா செல்லம். ஊருக்கு போகிறீங்களா? அமெரிக்கா போகிறீங்களா? மாமா கூட இன்னும் 1 மணி நேரத்தில் ஊருக்கு போகிறா. வாடா செல்லம். சீன் போடாதீ. போடி இல்லாட்டின்ட்டேன். இப்போ ஓவர சீன் போடுறேன். வாடா செல்லம்ல. கொட்டி கொத்த மல்லி கைஸ். இந்த அக்கா பொண்ணுங்களே இப்படி தான் கைஸ் புரிய இவளுக்குன்னு நினைப்பு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அக்கா பொண்ணு இருக்கா? இந்த மாதிரி சீன் போடுறதுங்க ஒன்றுமோ பெரிய இதுக்குன்னு நினைப்பு மனசில். நான் அமெரிக்கா போயிட்டா நீ பிறந்தது மெட்ராஸில் இல்லை, அமெரிக்காவில் தான் பிறந்தாலும். உங்கள் அம்மா அப்பாலாம் மெட்ராஸ் தான். சரி மாமாட்டா செல்லல செல்லல டைனா ரோமா போடுறாங்களா? மாமா எவ்வளோ பிடிக்கும்? மாமா எவ்வளோ பிடிக்கும்? சரி, நீங்கள் ஏதாவது கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே நிலாக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேனே. சரி அப்போ வேணாம். மாமா குட்டியாக தானே பிடிக்காம எதுக்கு இவ்வளோ குட்டியா? இப்போ மட்டும் பிக்கா பிடிக்க மாட்டேங்க உனக்கு? மாமா பிக்கா பிடிக்குமா குட்டியா பிடிக்குமா? அப்போ நெஞ்சில் உட்காந்துக்கு. மாமா நெஞ்சில் உட்காந்து இல்லைன்னு மாமா நெஞ்சில் உட்காந்துக்கோ. பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? மாமா மறந்துடக்கூடாது. நாங்கள் வரோம், போ பின்னாடியே வரோம். அமெரிக்காவுக்கு வரோம் கூட நாளில் கொஞ்ச நாளில். மாமா கிசி இந்த கையில் கிசி. மாமா மிஸ் யூ செல்லம் சரியா? மாமா கொஞ்ச ரொம்ப பிடிக்கும். மாமா வரேன், மறந்துடாதீங்கடி செல்லங்களா. சரியா? கொனட்டி கொத்தமல்லி கொனட்டி. சரி சொல்லி சப்ஸ்கிரைப் டு சொல்லு. சப்ஸ்கிரைப் டு டிவர் வா சொல்லு. ஒழுங்கா சொல்லு. சப்ஸ்கிரைப் டு நீ தண்ணியில் ஒழுங்கா சொல்லு. இல்லை ஒழுங்கா சொல்லு. சப்ஸ்கிரைப் டு டியூபர் பாஸ். ஒழுங்கா சொல்லு. டியூபர் பாஸ் கரெக்டாக சொல்லு. சப்ஸ்கிரைப் டு மாமா கெட்டி பிடிச்சிக்கோ. மாமா கெட்டி பிடிச்சி உமா கைஸ். மறக்காமல் உங்கள் அக்கா பொண்ணுங்க இருந்தாங்கன்னா போய் ஒரு புத்து கொடுத்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். தே ஆர் ஏஞ்சல்ஸ். அண்ணன் பொண்ணுங்களும் அண்ணன் பசங்களும் தாங்க. ஓகேவா? அதோட சண்டைக்கு வராங்க. மக்களே, தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியுமா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தன்வி வந்து அமெரிக்கா வந்துட்டு எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்போ கீழே வந்து நாங்கள் மரோசா கார் வாங்கியிருந்தோம். தன்விக்கு வந்து சின்ன பொண்ணாக இருப்பா இவ்வளோ மாதிரி. நடி பண்ணுறேன் சரி பண்ணு நீ பண்ண பாட்டி தான் பண்ணுறா மக்களே. மண்டையை பார்க்காதீங்க. ஸோ ஞாபகம் இருக்கா தன்வி உனக்கு? கீழே நின்று நீ அந்த மாமா மிஸ்யூன்னு வேர்க்க மாமாவுக்கு மொத்தம் தருவேன். சரி அதனால் 5 இயர்ஸ் ஆச்சு அது நடந்து. இப்போ திருப்பி தன்வி வந்து திருப்பி அமெரிக்கா போகிறா. இட்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப வெரி ஹெவி ஹார்ட். ஐ எம் கோயிங் டு மிஸ் மை 2 டார்லிங்ஸ். மாமா கிஸ். நிலாவே நான் இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக நிலா பிறந்து 3 வருஷம் ஆச்சு. நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன். பட் மாமா எவ்வளோடா பிடிக்கும் உனக்கு? மாமா உனக்கு இவ்வளோ பிடிக்கும்? மாமா மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டீங்களா? சரியா? நல்லா படிக்கணும். அம்மாவுக்கு தொந்தரப்படுத்தக்கூடாது. அம்மா சொல்கிறத கேட்கணும். சரியா குட்டச்சி?
கொட்டி கொத்தமல்லி அம்மா சொல்கிறது கேட்கணும் சரியா? பத்திரமா போயிட்டு அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க 2 பேரும் சரியா? மாமா 2 பேரும் சேர்ந்து கிஸ் கொடுங்க. நல்லா கொடுங்க, கொடுத்துட்டே இருக்கு. லவ் யூ செல்ல குட்டீஸ், லவ் யூ. பத்திரமா இருக்கணும் சரியா? இங்கே இருந்தாலும் ஓகே. மாமா கால் பண்ணி பேசணும் சொன்னாங்க. மறந்துடாதீங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுவோம்மா. பார்த்தீங்களா குட்டுச்சு. வண்டி என்னடி பண்ணுற? என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு 1 hour ஃப்ளைட் இருக்குது. 1 hour ஏர்போர்ட் போகணும். இன்னும் 1 hour தான் இருக்குது. ஸோ ஃபைனலி எவ்ரி திங் இஸ் ரெடி. நான் உங்களுக்கு என்னென்ன எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் தே கோ டு US வித் மை செல்ல குட்டீஸ். சரி அழுகாத. நீங்கள் அப்போ அழுக மாட்டீங்களா மாமா? நீங்கள் ஊருக்கு போனால் ஏர்போர்ட்டில் மாமாவுக்கு இல்லை மாமா போ. என்னங்கடி சிரிக்கிறீங்க? அழுவி இங்கே பாருது குட்டுச்சு தலையில் கை வச்சு சிரிக்கிறா. குழந்தை 19 என்னடி மாமாவை விட்டு ஊருக்கு போறீங்கன்னு அழுவின்னு பார்த்தா சிரிக்கிறீங்க. மக்களே ஆல் செட் ஃபார் அமெரிக்கா US. இது பார்த்தீங்கன்னா என்னடா நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து அடையாளம். இது நம்ம பெட்டி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேக் மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டா நம்ம அங்கே போய் இறங்குறப்ப நம்மளுக்கு நிறையா லக்கேஜ் வரனால லைக் இத்தனை பெட்டி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 அங்கே 1 11 பெட்டி மொத்தம். போதுமா தெரில. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்குமே நீங்கள் ஃபாரின் போகிறப்ப உங்கள் லக்கேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறையா எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டாப்ஸ்லையுமே கிடைக்கும். ஈஸியாக மார்க் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக யூ கேன் டேக் யூர் லக்கேஜ். இல்லாட்டி நீங்கள் அந்த பெரிய ஏர்போர்ட்டில் ஒரு லக்கேஜை விட்டுட்டிங்கன்னா திருப்பி போய் கஷ்டப்பட்டு எடுக்கணும். கிருத்தியே ரெடியா? நம்மளும் அந்த மாதிரி 8 பொட்டி எடுத்து அமெரிக்கா கிளம்புவோமா குடிச்சிக்கிறதுலே? மக்களே ஃபைனலாக வி ஆர் ஸ்டார்டிங் டு த ஏர்போர்ட். நிலா தண்ணி முன்னாடி வா. ஹாய் இங்கே வா. மாமா கிஸ் கூட பத்திரமா போயிட்டு வரணும். மாமா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மாட்ட சொல்லக்கூடாது சரியா? ஆனா அதை ஃபாலோ மட்டும் பண்ணணும் சரியா? ப்ராமிஸா? ப்ராமிஸ். ஓகேவா கைஸா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரான்ஸில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை டு ஃப்ரான்ஸ் டு அட்லாண்டா. ஸோ அது வந்து அவங்களுக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். நோ டிராஃபிக். அதனால் ஹோப் ஆல் கோஸ் குட். 2 காரில், இந்த காரில் லக்கேஜ், இன்னொரு காரில் லக்கேஜ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 லக்கேஜோட கிளம்புறாங்க. 19 லக்கேஜோட கிளம்புறாங்க. வரப்போ வெறும் 5 பொட்டியோட வந்தாங்க. என்னத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. அதனால் அதில் நம்ம தலையிடுறது கிடையாது. பட் ஸ்டில்லு 254 கிலோ ஃபுல்லு பார்த்துக்குங்க. இவளுக்கு இருக்கால இந்த குட்டுச்சிக்கு வந்து 43 கிலோ அலோடு. அந்த 43 கிலோ நல்லா சண்டை பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240-50 கிலோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஹோப் தே வில் ஹேவ் அ வெரி குட் ஃப்ளைட். வில் மிஸ் தம். நிலா தன்வி பாய். அழுகக்கூடாது. ஏய் சரி விடு அழுகாத விடு. சரி அழுகாத விடு. சரி மாமா மிஸ் யூ. சரி பாய், லவ் யூ. அக்கா பாய் மாம்ஸ் பாய். சரி அழுகாத விடு. சரி எங்கள் அக்காவை நான் இத்தனை தடவை இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சுட்ருக்கேன். சுற்றி அழுகாத விடு. இல்லை சரி பாய் மாமா கிஸ். பாய் உள்ள போ. போயிட்டு வா. பாய் போ. பாய். சரி அழுகாத சுற்றி ஆகும். குட்டிச்சி பேர் ஃபைனலாக
அக்கா கிளம்பிட்டா. மாமா ஒரு 4 மாதம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு மாட்டேன்னா, ஆனால் எங்கள் அக்காவுக்குலாம் ரொம்ப கல்லே நின்றுச்சு. பிகாஸ் அது இப்போயுமே ஏர்போர்ட்ஸ் ஆர் ஸோ எமோஷ்னல். நம்ம என்ன தான் சொன்னாலும் ஏர்போர்ட்ஸ் ஆர் ஸோ எமோஷ்னல். அதுவும் அக்கா பொண்ணுங்க மாமா, இட் மீன்ஸ் அ லாட் டு மீ அண்ட் மை ஃபேமிலி. தன்வி, நிலா, கீர்த்திக்கே அவங்க ரொம்ப கனெக்டட் ஆகிட்டாங்க. கீர்த்தியே இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா, பட் கீர்த்தியே அழுதுட்டா. இட்ஸ் ஆல் அபவுட் இன் ஃபேமிலி கைஸ், அப் அண்ட் டவுன்ஸ். இந்த ஃபேமிலியிலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம்லாம் கிடையாது. எல்லா ஃபேமிலியுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வரும். பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஃபேமிலி மக்களே. அவங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ விருப்பு இது இருந்தாலும், இன்னும் மன சங்கடம் இருந்தாலும் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு பி ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி. இப்போ கூட நிறையா பேர் நம்மளுக்கு எப்போயுமே பாசிங் க்ளவுட்ஸாக தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க. பட் ஃபேமிலிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் பீயிங் டுகெதர். லாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், இங்கேனாலும் நல்லதோ கெட்டதோ வந்து நிற்கிறது ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ஃபேமிலி மீன்ஸ் அ லாட் டு மீ, ரொம்ப ரொம்ப பர்சனலாக. அதனாலே வந்து நான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ உங்கள் ஃபேமிலியிலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஏதாச்சும் சின்னது அக்கா அப்படி சொல்லிட்டா, அண்ணன் இப்படி சொல்லிட்டா, அண்ணா பேசாமல் இருக்கிறது, அப்பா அம்மா, எஸ் எல்லா வீட்லேயும் வர்றது தான். எனக்கு நான் எங்கள் அப்பாட்ட போடாத சண்டையா, நான் எங்கள் அக்காட்ட போடாத சண்டையா, எங்கள் அண்ணன்ட்ட போடாத சண்டையா, அடிச்சு நாரிக்குவோம். பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் ஃபேமிலி. ஸோ இதனாலுமே நாங்கள் விட்டு கொடுத்து பேசி இட்ஸ் அ ஹாப்பி ஃபீலிங் மக்களே. ஸோ 4 மாதம் முடிஞ்சிருச்சு. they have gone but very with lot of இப்போ தான் கூட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஏர்போர்ட்டில். வித் லாட் ஆஃப் மெமரிஸ் அவங்க கிளம்பிட்டாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இவ்வளோ நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, நல்லது கெட்டது எல்லாமே. பட் இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்றுனா உங்கள் அப்பா கூடயோ உங்கள் அம்மா கூடயோ சண்டை என்னன்னாலுமே போய் பேசுங்க. எல்லாமே கடைசியில் ஃபேமிலி மட்டும் தான். ஸோ நான் அதான் கரெக்டாக சொல்லலை, தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபேமிலி இஸ் ஆல் அபவுட், உண்மை தானே, ஃபேமிலி தான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால் மறக்காமல், இவ்வளோ ஃபேமிலினா மறக்காமல் உங்கள் ஃபேமிலியை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. வித் ஹெவி ஹார்ட் லைக் எண்டிங் திஸ் வீடியோ. மிஸ் யூ நன்றி, நிலா, அக்கா, மாமா, ஷரண், யாழன், சிவானி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய். கூடி சீக்கிரமே நம்ம அமெரிக்காவை எல்லாரையும் மீட் பண்ணுறோம்.